சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சீதாவோட கல்யாணத்துக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணான்னு சொல்லியும் இது வந்து கல்யாண செலவுக்கு வச்சுருங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீதாவுக்கு 3 சவரன் நகை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி வந்து சமையலெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாயை திறக்காமல் இருக்கனால அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட உன் கடையிலேருந்து கிரைண்டரும் மிக்சியும் சீதாக்கு கொடு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஒத்துக்கிறாரு. ரோகிணி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட போயிட்டு நான் அன்னைக்கு பணம் கேட்டப்ப இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் சீதாக்கு 3 சவரன் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன ஸ்ருதி நியாயம்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பொய் சொல்லி அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக பணம் கொடுக்குறீங்க, அது வந்து தேவையில்லாதது. ஆனால் சீதா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு மாதிரி, அதனால நான் செலவு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. மீனா ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கடைக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோகிணியை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுறவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சாவியை ஓப்பன் பண்ணி அந்த நகையை வந்து திருடிட்டு மாஸ்க் வர போட்டிருக்கான். அப்போ திருடிட்டு கரெக்டாக வீடை திறக்கிற நேரம் பார்த்து மனோஜ் வெளியே வந்து வந்துடுறான். ஏய் யாருடா நீ அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.